Hello, welcome back everyone. நம்ம இப்ப இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல ரெண்டு ஹெட்டிங்ஸ் பார்த்துட்டோம். அப்ப அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். சோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் என்னங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறது மட்டும் ஒன்னு பார்த்துக்கலாம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டி, வேலிட், void, voidable, illegal, unenforceable. On the basis of formation, express, implied, quasi, tacit. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது on the basis of performance, executed, executory, unilateral and bilateral. On the basis of performance இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Executed contract. Executed contract அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த ரெண்டு பார்ட்டிஸும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிச்சாச்சுன்னா அது வந்து நம்ம என்னங்கிறோம்னா எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் வந்து Y கிட்ட கார் வாங்கறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாரு. எக்ஸ் வந்து பணத்தை கொடுத்துட்டாரு, Y வந்து காரையும் டெலிவர் பண்ணிட்டாரு. சோ இங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, ஷாப்கீப்பருக்கு பணத்தை கொடுக்குறீங்க, அவர் பொருளை டெலிவர் பண்ணிட்டாரு. இது நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். A contract in which both the parties have fulfilled their obligations under the contract. So ரெண்டு பார்ட்டிஸும் அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ், அவங்களோட கமிட்மெண்ட்டையோ அவங்களோட ப்ராமிஸையோ ஃபுல்ஃபில் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் டு பை அ கார் ஃப்ரம் Y by paying cash. Y instantly delivers the car. Y கூட கான்ட்ராக்ட் போட்டாரு கார் வாங்கறதுக்கு, கேஷை பே பண்ணிட்டாரு, Y அப்பவே காரையும் டெலிவர் பண்ணிட்டாரு. அது எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னா இன்னும் அது வந்து அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணல, ஃபியூச்சர்ல தான் ஃபுல்ஃபில் பண்ண போறாங்க, இனிமே தான் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே எக்ஸ் வந்து Y கிட்ட கார் வாங்கறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. Y வந்து சொல்றாரு ஒரு 1 வீக் டைம் ஆகும், நீங்க சொன்ன மாடலோ இல்ல அந்த கலரோ கிடைக்கணும் அப்படின்னா 1 வீக் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கிறாரு. அப்ப எக்ஸ் வந்து 1 வீக் முடிச்சு Y கிட்ட போய் பணத்தை கொடுத்து காரை வாங்குறாரு. சோ கான்ட்ராக்ட் மட்டும் தான் போட்டிருக்காரு, 1 வீக் முடிச்சுதான் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்னுமே ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்குன்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். A contract in which both the parties are yet to fulfill their obligations, it is said to be an executory contract. So ரெண்டு பார்ட்டிஸுமே அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட், அவங்களுடைய அந்த ப்ராமிஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாம, அவங்க செய்ய வேண்டிய டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருந்தா அது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் A agrees to buy B cycle by promising to pay cash on June 15. B agrees to deliver the cycle on June 20th. A வந்து B கிட்ட சைக்கிள் வாங்குறேங்கிறாரு, ஆனா உடனடியா பணம் கொடுக்கல, ஜூன் 15th தரேன் அப்படிங்கிறாரு. அப்ப B என்ன சொல்றாருன்னா, ஓகே ஜூன் நீங்க பணம் கொடுத்தா 5 டேஸ்ல ஜூன் 20th நான் சைக்கிளை டெலிவர் பண்றேன். சோ இது வந்து இந்த கான்ட்ராக்ட் இனிமே செயல்படுத்தல, ஃபியூச்சர்ல தான் செயல்படுத்த போறாங்க. அது எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்னா செயல்படுத்துறது. நெக்ஸ்ட் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். இப்ப நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஆக்சுவலி இந்த எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்டை நம்ம ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணிக்கலாம், யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அண்ட் பைலேட்ரல் கான்ட்ராக்ட். யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு தலைப்பட்சமானது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். அதாவது ஒரு பார்ட்டி அவருடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, இன்னொரு பார்ட்டி அவருடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருந்தா அதை வந்து நம்ம என்னங்கிறோம்னா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே வந்து எக்ஸ் வந்து Y கிட்ட கார் வாங்கறதுக்கு பணத்தை கொடுத்துட்டாரு, Y என்ன சொல்றாருன்னா பணத்தை வாங்கிட்டாரு. சோ எக்ஸ் வந்து அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டாரு. பட் Y என்ன சொல்றாருன்னா 1 வீக்ல நான் டெலிவர் பண்றேன். சோ எக்ஸோட கமிட்மெண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, பணத்தை கொடுத்துட்டாரு. பட் Yயோட கமிட்மெண்ட் இன்னுமே ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கப்ப அது என்னங்கிறோம்னா யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். A unilateral contract is a one-sided contract in which only one party has performed his promise or obligation. The other party has to perform his promise or obligation. So ஒரு பார்ட்டி வந்து அவங்களுடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, அவருடைய கடமையை செஞ்சு முடிச்சிட்டாரு. இன்னொரு பார்ட்டி வந்து இனிமே அவருடைய ப்ராமிஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் X promises to pay Y a sum of rupees 10,000 for the goods to be delivered by X. Sorry, one second. X promises to pay Y a sum of rupees 10,000 for the goods to be delivered by Y. X paid the money and Y is yet to deliver the goods. X and Y கான்ட்ராக்ட் போட்டாங்க goods deliver பண்றதுக்காக. X பணத்தை கொடுத்துட்டாரு. So X ஓட ப்ராமிஸை அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு.
பட் Y இன்னும் கூட்ஸை டெலிவர் பண்ணல. ஸோ அப்படி ஒரு பார்ட்டி அவருடைய ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ ஒருத்தரோட பெட் டாக் காணாம போகுது. அப்போ ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ் கொடுக்குறாரு, பெட் டாகை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நான் ஒரு 10,000 தரேன் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு. இதை பார்த்து ஒருத்தர் அந்த பெட் டாகை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து தராரு. இப்போ இங்க என்ன ஆச்சுன்னா ஒரு பார்ட்டி அந்த சொன்னபடி ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அவர் அந்த பெட் டாகை கண்டுபிடிச்சு வந்து கொடுத்துட்டாரு. பணம் கொடுக்கறேன்னு சொல்ல வேண்டியவர் இன்னும் பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அது யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட், அதே மாதிரி ஒரு கிரெடிட்டார் டெட்டார்க்குள்ள போடுறதும் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் சொல்லலாம். கிரெடிட்டார் பணத்தை கொடுத்துருவாரு, அவரோட ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இப்ப டெட்டார் சொன்னபடி பணத்தை திருப்பி கொடுத்தாகணும். அப்ப அதையும் யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பைலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்களுடைய கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாம வச்சிருந்தா அது வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட். இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட்டிவ் கான்ட்ராக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். எக்ஸும் பணம் கொடுக்கல, வையும் டெலிவர் பண்ணல. அப்ப ரெண்டு பேருமே அவங்களோட ப்ராமிஸை டெலிவர் பண்ணாம வச்சிருந்தா அது bilateral contract. A contract in which both the parties commit to perform their respective promises is called bilateral contract. So ரெண்டு பார்ட்டிஸுமே அவங்களோட ப்ராமிஸை இனிமே தான் ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னா bilateral contract. For example, R offers to sell his Fiat car to S for rupees 10 lakh on acceptance of R's offer by S. There's a promise by R to sell the car and there's a promise by S to purchase the car. These are the two promises. R வந்து காரை விற்கிறங்கிறாரு எஸ்க்கு, எஸ் வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கிறேங்கிறாங்க 10 lakhsக்கு. இங்க வந்து R இன்னும் காரை கொடுக்கல, எஸ் இன்னும் பணத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது bilateral contract. So hope you all understand.